இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பா அண்ணனை இழந்து பெரும் சோகத்துல மூழ்கி இருக்கிற பாரதி ராஜாவோட ஒரே மகள் ஜனனி ஐஸ்வர்யா பத்தி பலருக்குமே வெளியில தெரியாத தகவல்களை இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடல் நலக்குறைவு காரணமா ஜூன் 10 மறைஞ்சிருந்தாரு. அவருடைய இறுதி ஆசையை நிறைவேற்றி அப்பாவோட பேச்ச தட்டாத மகள் அப்படின்றத பாரதி ராஜாவோட இறுதி அஞ்சலியிலையும் நிரூபிச்சிருக்காங்க. அவங்களோட ஒரே மகள் ஜனனி ஐஸ்வர்யா. தமிழ் சினிமாவோட இமயம் அப்படின்னு சொல்லப்படுற இயக்குனர் பாரதி ராஜா தேனி மாவட்டம் அல்லி நகரத்தை சார்ந்தவர். இவர் தன்னுடைய திரைப்பட வாழ்க்கைய கன்னட திரைப்பட இயக்குனர் புட்டண்ணா கலகன உதவியாளரா தொடங்கி இருந்தாரு. தமிழ்ல 16 வயது நிலை படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. தமிழ் சினிமால மண் சார்ந்த கதைகளுக்கு பிள்ளையா சுழி போட்டவரு. கோலிவுட்ட கிராமத்தோட எல்லை வரைக்கும் அழைச்சிட்டு போயிட்டு அழகு பார்த்தாரு. 16 வயது நிலை கிழக்கை போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, புது நெல்லு புது நாத்து, நாடோடி தென்றல் போன்ற படங்கள் பாரதி ராஜாவோட படைப்புல உச்சம் தொட்டது. கோலிவுட்ல மிகப்பெரிய ஸ்டார்கள் அப்படின்னு அங்கீகாரம் பெற்றிருக்கிற நடிகர் நடிகைகள் பலரையுமே அறிமுகம் செஞ்சு வச்சது பாரதி ராஜா தான். ராதா, ராதிகா, ரேவதி, ரேகா, ரஞ்சிதா, பிரியாமணி ஆகியோரை அறிமுகம் செஞ்சிருந்தது இவர்தான். பாரதி ராஜா தன்னோட சகோதரியோட மகள் சந்திரா லீலா அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. பாரதி ராஜா சந்திரா லீலா தம்பதிக்கு மனோஜ் அப்படின்ற மகனும் ஜனனி அப்படின்ற மகளும் பிறந்தாங்க. இதுல மகன் மனோஜ மட்டும் சினிமா பக்கம் கொண்டு வந்தவர் பாரதி ராஜா. தான் இயக்குன தாஜ்மஹால் படம் மூலமா மனோஜை ஹீரோவாக்கி இருந்தாரு. ஆனா அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல. அதுக்கப்புறம் மகன் நடிச்ச மற்றொரு படமான அல்லி அர்ஜுனா அப்படின்ற படத்தையும் பாரதி ராஜா தயாரிச்சிருந்தாரு. அதுவும் தோல்வியில முடிஞ்சதும் நடிப்பு, திறமை, வாய்ப்பு எல்லாம் அமைஞ்சிருந்தும் மனோஜ் சினிமாவில பெருசா ஜெயிக்கல. கேரள நடிகை நந்தனாவை கடந்த 2006ஆம் ஆண்டு காதலிச்சு கரம் பிடிச்சாரு. இந்த ஜோடிக்கு 2 மகள்கள் இருக்காங்க. இந்த நிலையில கடந்த ஆண்டு மார்ச் மாதம் மனோஜ் மாரடைப்பு காரணமா மரணம் அடைஞ்சிட்டாரு. அவரோட இறப்பு பாரதி ராஜாவை ரொம்பவே உலுக்கி இருந்தது. மகனு சினிமா பக்கம் கொண்டு வந்த பாரதி ராஜா மகள் ஜனனி ஐஸ்வர்யாவை ஆஸ்திரேலியாவில் MBA படிக்க வச்சிருந்தாரு. அவங்க மேல கேமரா நிழல் கூட படாம பார்த்துக்கிட்டாரு. படிப்பு முடிஞ்ச அப்புறம் மகளுக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சு வச்சாரு. மனைவியோட உறவுக்கார பையனையே பாரதி ராஜா மகளுக்கு கட்டி வச்சு மருமகனாக்கினாரு. ஜனனியோட திருமணம் மலேசியாவில் பிரம்மாண்டமா நடந்திருந்தது. அந்த திருமணத்துல கங்கை அமரன் இசை கச்சேரி வைக்கப்பட்டிருந்தது. இந்த திருமண விழாவில் ரஜினி, கமல், அரசியல் பிரமுகர்கள் அப்படின்னு பலருமே கலந்துக்கிட்டாங்க. திருமணம் முடிஞ்ச மறுநாள் தன்னோட சினிமா நண்பர்களுக்கு மலேசியாவில் மிகப்பெரிய பார்ட்டி, விருது வழங்குற விழா ஒன்னுத்தையும் பாரதி ராஜா நடத்தி இருந்தாரு. திருமணத்துக்கு அப்புறம் ஜனனி மலேசியாவில் செட்டில் ஆனாங்க. அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்காங்க. கடந்த ஆண்டு அண்ணன் மனோஜ், இந்த ஆண்டு அப்பா பாரதி ராஜா அப்படின்னு 2 பேரோட இழப்பு ஜனனிய சோகத்துல தள்ளி இருக்கு. அதே போல பாரதி ராஜாவோட உடலை சென்னையிலேயே தகனம் செய்யணும் அப்படின்னு அவருடைய உறவினர்கள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா இதனை மகள் ஜனனி மறுத்துட்டாங்க. காரணம், மலேசியாவில் தன்னோட மகள் வீட்டுல இருந்த பொழுது பாரதி ராஜா தன்னோட கடைசி ஆசைய தெரிவிச்சிருக்காரு. தான் இறந்துட்டா வத்தலகுண்ட்ல இருக்கிற தன்னோட பண்ணை வீட்டுல தான் தன்னை அடக்கம் செய்யணும் அப்படின்னு மகள் கிட்ட கடைசி ஆசையா கேட்டிருக்காரு. அதை அப்படியே நிறைவேற்றி இருக்காங்க ஜனனி. அப்பாவோட பேச்ச தட்டாத மகள். சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.